கர்த்தருடைய வார்த்தைக்காக தலை காத்து நான் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, நீங்களோடு பேசுகிற கற்றுத் தருகிறவர், இந்த வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீங்களோடு பேசுங்கப்பா. அதை மறைப்பதோடு நீங்கள் மேம்படுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். இதனாலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், குறிப்பாக இந்த பகுதியை வாசிக்கும் போது நாம் இருந்திருக்கலாம். தொடர்ந்து நமக்கு கொடுத்திருந்த சுவிசேஷ வாக்கியத்தை வாசித்தாலும் சரி, முதலாவது வேறு பழைய பாட்டு பகுதியை வாசித்தாலும் சரி, அதிலே அறிந்து கொள்கிற காரியங்கள். மனிதன் மரிக்கிறான், மரித்த பின்பு உயிரோடு எழுப்பப்படுகிறார். உயிரோடு எழுப்பப்படுகிறார். இந்த உயிர்த்தெழுதல், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார், மரித்த பின்பு 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், எதை அறிந்து கொள்ள முடியும் என்றால், எல்லா மனிதரும் ஒரு நாள் உயிரோடு எழுப்ப வேண்டும். மரித்து போன எல்லா மனிதரும் ஒரு நாள் உயிரோடு எழுப்ப வேண்டும். அந்த உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல் அதை கற்றுக் கொடுத்தது. ஏனென்றால் உயிரோடு எழுந்த தேவன் பரத்துக்கு உயிரோடு எடுக்கப்பட்டார். எல்லா அற்புதங்களும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின அற்புதங்கள் தீர்க்கதரிசி மூலமாக நடைபெற்றிருக்கிறது, அப்போஸ்தலர் மூலமாக நடைபெற்றிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் நின்று தொட்டு வார்த்தை சொல்லி உயிரோடு எழுப்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப வித்தியாசம். யாருமே கண்ணின் முன்பாக வந்து எழுந்து என்று சொல்லவில்லை, எந்த வார்த்தை சொல்லவில்லை. கர்த்தர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். மரிப்பதற்கு முன்பே இயேசுவான் சொன்ன காரியம், நான் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பேன். இந்த உயிர்த்தெழுதல் எதை எல்லா ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தது என்றால், அறிந்து கொண்டாங்கன்னா, எல்லாரும் ஒரு நாள் இதே போல் எழுப்ப வேண்டும் என்பது. எல்லாரும் ஒரு நாள் இதே போல் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, உயிரோடு எழுப்பின பின்பு எங்கு போக போகிறோம், உயிரோடு எழுப்பும் போது எப்படி எழுப்ப வேண்டும் என்பதை தான் நான் சில காரியம் சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியங்கள். அதாவது உயிர்த்தெழுந்த நாம் கர்த்தரோடு இயேசுவோடு பரலோக ராஜ்யத்திலே எப்படி இருப்போம். உயிர்த்தெழுகிற நாம் நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, உயிர்த்த கிறிஸ்துவில் ஒரு நம்பிக்கை. என்ன இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறது என்றால், நாம் உயிரோடு எழுப்போம். எழுப்புகிற நாம் எப்படி இருப்போம்? 1, தேவதூதரை போல இருப்போமா? 2வது, பரலோகத்திலே தேற்றப்படுவோமா? 3வது, பிரகாசமான நட்சத்திரம் போல் இருப்போமா? உயிர்த்தெழுகிற நாம் எப்படி இருப்போம் என்றால், முதலாவது தேவதூதரை போல் இருப்போமா? ஒரு பகுதி சொல்லுகிறது, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனம். இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவிடத்துல உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய திருமணம், அந்த பெண் திருமணம் முடிக்கிறார், அவருடைய கணவர் இறந்து விடுகிறார், சந்தானம் இல்லாமல் இறந்து விடுகிறார், பின்பு அவருடைய சகோதரனை திருமணம் செய்கிறார்,
இறந்து போகிற ஒவ்வொருவரும், அதாவது உயிரோடு எழுப்பும்போது இந்த 7 நபரை விவாகம் பண்ணினால பரலோக ராஜ்யத்துல யாருக்கு இந்த பெண் மனைவியா இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்பு வரை, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு வரை பரலோக ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்க, நரகம் எப்படி இருக்கும் என்பதை விளக்கமாக யாருமே சொல்லல. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நியாயத்திற்கு உண்டு மனிதன் தூளிலே, அதாவது நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான், நித்தியத்திற்கும் நித்திய நிந்தைக்கும் எழுதுப்பான் என்று அது பின்னால் வாசிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம், எல்லாருக்கும் ஒரு கூட்டம் நம்பினது மரித்தவங்க உயிரோடு எழுதுவாங்க. அதனால்தான் இந்த மார்த்தா இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, உரையாடி கொண்டிருக்கும் போது, பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்க இருந்திருந்தா நீங்க இறந்துருக்க மாட்டாங்க, நீங்க நினைச்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பார். அப்ப சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் அப்போது இருந்தது. இந்த விசுவாசத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் வர்த்திக்க பண்ணி உயிரோடு எழும்புறவங்க எங்க எப்படி இருப்பாங்க என்பதை காட்டினாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இந்த கேள்வியை உயிர்த்தெழுதல் கிடையாது என்று சொல்லுகிற கூட்டம் இன்னைக்குமே பிரியமானவர்களே, நிறைய நபர்கள் உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது சொல்றவங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, சபையில இருக்கிறாங்க, வாழ்றோம், அவ்வளவுதான், உண்மையா வாழ்றோம், மறிக்கிறோம், மறுத்த பின்பு உயிரோடு எழுந்து நியாயத்திற்குலாம் கிடையவே கிடையாது என்று சொல்றாங்க. அப்படி இருக்கிற கூட்டம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மரித்த பின்பு மனிதன் உயிரோடு எழும்புவான். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. வேகமா சொல்றேன். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்வி. இந்த 7 பேரை திருமணம் செய்த இந்த பெண் உயிர்த்தெழுதல் நாளிலே யாரோடு இருப்பாங்க என்பதை கேட்கிறாங்க. அப்போதான் இயேசு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறாங்க. என்ன பதில்? அதுதான் வாஸ்தவம். அங்க கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. அவங்க அனைவரும் தேவ தூதர்களில் போல, தேவ தூதர்களில் ஒருவரை போல இருப்பார்கள். சொல்கிறது, தேவ தூதர்களில் ஒருவரை போல இருப்பார்கள். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறனா ஒரு நாள் நித்திரை அடைவோம். நித்திரை அடைந்த பின்பு உயிரோடு எழும்போம். உயிரோடு எழும்பும் போது யாரமா இருப்போமா? தேவதூதரை போல இருப்போம். சந்தோஷமா இருக்கலாம்னு நல்ல ஒரு அனுபவம். தேவதூதரை போல நம்ம இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருப்போமா? அங்க என்ன ஒரு கவலையும் கிடையாது. இதை வாசிக்கும் போது நான் வாசித்தேன். இந்த உலகத்துல திருமணம் செய்து கணவன் மனைவி அந்த உலகத்துல வாழ்றாங்க. மீண்டும் பரலோகத்துல அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல செல்வ சொல்லுவாங்க, ஐயா இந்த உலகத்துல பாடு போதையா, திரும்பவா அச்சம் வாழ்றான்னு இருக்கும் அப்படின்பாங்க. ஆனா வேடிக்கையை சொல்லுறாங்க. வேடிக்கையை சொல்லுறது அந்த வேதத்தின் அடிப்படையில பரலோக ராஜ்யத்துல எந்த ஒரு இதுவே இல்லை. எல்லாமே தேவதூதரை போல மாறி விடுகிறோம். தேவதூதரை போல பிரகாசமாக. இரண்டாவது சொல்றேன், அங்கு பரலோக ராஜ்யத்திலே நம்ம தேற்றப்படுகிறோமா. ஒரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 25வது வசனம்.
அவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஒரு காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான் லாசரு. 2 பேருமே வாழ்றாங்க. ஐஸ்வர்யவான் செழிப்பா இருக்கிறான். லாசரு ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல வெளியே கிடக்கிற விடுகிற போடுகிற அந்த துணிக்கைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். 2 பேருமே மரிக்கிறாங்க. 2 பேருமே மரிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், கஷ்டப்படுகிற லாசரும் மரிக்கிறான். ஆனா இந்த உலகத்துல பக்கத்துல இருந்த ஒரே வீட்டுக்கு முன்பாக இருந்த 2 பேருமே முகமுகமாக பார்த்து கொண்டிருந்த இருவருமே மரிக்கிறாங்க. ஆனா இருவருடைய நிலை வெவ்வேறாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானாய் மரித்த அந்த மனிதன் எங்க இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். துன்பத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையிலே, சர்வ பலவீனத்தோடு மரித்த மனிதன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் எங்க இருக்கிறான்னா ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். சந்தோஷமா இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நரகத்துல இருந்த மனுஷன் எப்படி இருந்தான் தெரியுமா? பாவம். அவனும் ரொம்ப தண்ணி தாகம், ஒரு சொட்டு தண்ணியை தாங்க அப்படின்னு கேட்கிறதற்காக தாகத்தோடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, நரகத்துல இந்த கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்துல இந்த உலகத்துல நமக்கு கண்ணுக்கு முன்பாக யாரு இருந்தாங்களோ, யாரை ஏளனமை பார்த்தோமோ, யாருடைய நேரம் முகத்தை திரும்பாம நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, அந்த மகன் ரொம்ப மகிழ்ச்சியை சந்தோஷமாக அங்கு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். இதை பார்க்கிறான், பார்த்து ரொம்ப வேதனைப்படுகிறான். அங்க அப்படி இருக்கிறது. இந்த உலகத்துல ஜெபிக்காதவங்க, இந்த உலகத்துல அடுத்தவங்க மேல கஷ்டப்படுறவங்க, இந்த உலகத்துல வாழும்போது சொந்த சகோதரன் சகோதரி மேல அக்கறை இல்லாதவங்க, நரகத்துல போன பிறகுதான் ஜெபிக்காத அக்கறைப்படுறாங்க. அங்க போன பிறகு இந்த மனிதனுக்கு ஆத்மா மாறப்படுகிறது. இந்த ஊர்ல வாழும்போது ஒரு நாள் கூட அண்ணன் தம்பி ஜெபிச்சது கிடையாது. அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், குடும்பத்துக்காக ஜெபித்தது கிடையாது, நோக்கி பார்த்தது கிடையாது, திரும்பி பார்த்தது கிடையாது, உதவி செஞ்சது கிடையாது. அங்க போன பின்புதான் நமக்கு உணர்வு வருகிறது. நீங்க அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, 5 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு அங்க போனப்பதான் தெரியுது. இந்த உலகத்துல வாழ்ந்து பார்த்தோம்னா அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, சொல்லுவாங்க கல்யாணம் கொடுக்க மாட்டாங்க. 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, 2 பேரும் கல்யாணம் கொடுப்பாங்க, 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா மொத்தத்துல சகோதர சகோதரி கல்யாணம் கடை கொடுக்க மாட்டாங்க. சகோதரன் இருக்கானா, எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லுறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. 4 பிள்ளை பிறந்து 3 பிள்ளை பிறந்திருக்கு, 2 பிள்ளை பிறந்திருக்கு, சொன்ன பேச்சை கேட்கல, எனக்கு பிள்ளையே கிடையாது, ஒத்த பிள்ளை தான் இருக்காங்க, ஒரு சகோதரன் தான் உண்டு, சகோதரன் உண்டு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதே போல இந்த மனிதனுக்கு நரகத்துல போனவர் என்ன வருது? 5 சகோதரர் இருக்கிறாங்க. வேண்டிக் கொள்கிறான் கத்தங்க, அவன் யாரும் இங்க வந்துடக்கூடாது, இன்னும் அட்வைஸ் பண்றான், இங்க இருந்து ஒருத்தர் அனுப்புங்க. அவங்க கேட்பாங்க, என் சகோதரர்கள் இங்க வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு ஆத்ம பாரம் படைக்கிறான். ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல வாழும் போது பாரத்தோடு வாழணும், இந்த உலகத்துல வாழும்போது ஜெபத்தோடு வாழணும், இந்த உலகத்துல வாழும்போது ஏழை இளைஞர்களுக்கு இறங்கி உதவி செய்வதாக வாழணும். பிரியமானே, இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரிப்பான். மரித்த பின்பு இருக்க வேண்டிய இடம் பரலோகமா நரகமா நம்ம தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நரகம் பரலோகம். பரலோகத்துக்கு செல்ல என்ன செய்யணும்? கடைசி சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது ஒரு காரியம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால், உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, நியாயத்திற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை நட்சத்திரத்தை போல பிரகாசமுள்ள நட்சத்திரமாய் இருப்போமா? பிரகாசமுள்ள நட்சத்திரமாய் இருப்போமா? தானியேல் 12ஆம் அதிகாரத்துல, தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 12வது வசனம், சரி, தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க.
இங்க சொல்லப்படுகிறது இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி என்ன சொல்லணும், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுப்புவார்களாம். அதாவது வேதத்துல நம்ம உலகத்தில் சொல்ற மரணம், வேதத்திலே நித்திரை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நித்திரை என்றால் ஒரு நாள் இறங்க வேண்டும். அதனால உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா ஒரு நாள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை குறித்து யாரும் மறைக்க மாட்டோம், நித்திரை தான் பண்ண போகிறோம். அப்ப சொல்லப்படுகிறது நித்திரையாக இருக்கிற ஜனங்கள், பூமியிலே நித்திரையாக இருக்கிற ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பாங்களாம். அதே அதிகாரத்தை கடைசி வசனம் சொல்லுகிறது, நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுதுப்பாய். உன் சுதந்திர வீதத்திற்கு எழுதுப்பாய். தானியேலை குறித்து நீ இளைப்பாறை கொண்டிரு. அதாவது ஏற்ற வேலை வரும், அந்த வேலையிலே எல்லாரும் தன் தன் நிலையிலே வீரோடு எழுப்பப்படுவார்கள். அந்த வீரோடு எழுப்பப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கும் சாவாமைக்கும் நித்திய மரணத்திற்கும் நரகத்திற்கும் தள்ளப்படுவாங்க. அந்த நித்திய ஜீவனுக்கு பெறுகிறவர்களை குறித்து சொல்லும்போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்களாம். பிரகாசமாய் இருப்பாங்க சதா காலமும், மரணமே இல்லாம சதா காலமும் என்றென்றைக்கும் பிரகாசிப்போமா, என்றைக்கு டெய்லி பிரகாசமா இருப்போமா. யார் சொல்லப்படுகிறது? நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், மனிதர்களை நீதிக்கு நேராய் வழிநடத்துகிறவர்கள், ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவர்கள், ஊழியத்திற்காக தாங்குகிறவர்கள், அநேகரை ஊழியத்திலே அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்துகிறவர்கள், நீதிக்கு நேராய் வழிநடத்துகிறவர்கள். பிரியமானே, உயிர்த்தெழுதலின் போது நம்ம நட்சத்திரத்தில் போல பிரகாசமா இருப்போம். பிரகாசமா இருப்போம். யார் இந்த உயிர்த்தெழுதலிலே இயேசுவோடு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அது வெளிச்சத்தை நடப்பார்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து முன் அதிகாரம் பின் அதிகாரம் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவோடு வீரோடு, இயேசு வீரோடு எழுதினார். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறனா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்களாம். அங்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் போது கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கணும்னா ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அதாவது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தில், சகரியா 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு காட்சி, தீர்க்கதரிசி கொடுக்கப்படுகிற ஒரு காட்சி என்னன்னா, யோசுவா என்னும் ஒரு மனிதன், யோசுவா என்னும் மனிதன் அந்த 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஒரு காட்சியை இந்த மனிதன் பார்க்கிறான். அடுத்த அதிகாரம், அதாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வாக்கை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சகரியாவை காண்பிக்கிறார். சகரியாவின் பக்கத்துல சாத்தான் நிற்கிறான். சாத்தான் நின்று என்ன பண்ணுகிறான் என்றால், விரோதம் செய்ய, இவனுக்கு விரோதமாய் பேச சாத்தான் நிற்கிறான். அப்போ சகரியா எப்படி காட்சி அளிக்கிறார் என்று பார்த்தோம்னா, அந்த வசனம் சொல்கிறது, யோசுவாவுக்கு அருகிலே சாத்தான் நிற்கிறான்.
இந்த சகரியாவிலே அதை எப்படி சொல்லப்படுகிறது என்றால், தீர்க்கதரிசிக்கு எப்படி சொல்கிறார் என்றால், அந்த 2-3 வசனம் சொல்கிறது, யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம். இங்க யோசுவாவை குறித்த காட்சியை இந்த தீர்க்கதரிசி பார்க்கிறார். அவர் சொல்கிறார், அவன் பக்கத்துல சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இவனை குறித்து வஞ்சகமாக விரோதம் செய்ய ஆயத்தமாக கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். அழுக்காய் நின்று கொண்டிருக்கிறான் கர்த்தருக்கு முன்பாக. ஒரு மனிதனுக்கு முன்பாக பிசாசு நின்று கொண்டிருக்கிறது. அருகிலே சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் அழுக்காய் இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த அழுக்குக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்கிறது, நான் வாசிக்கிறேன். அவன் நமக்கு முன்பாக இருக்கிறவனை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைத்து போடுங்கள் என்றான். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன். உன்னிலிருந்து அக்கிரமத்தை நீங்க செய்து சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகை வைப்பார்களாக என்றால், அப்படி சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்தது. அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தரின் தூதன் அங்கே நின்றான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக பிசாசோடு நிற்கக்கூடாது. அவனுடைய அக்கிரமம் பாவம் கலைக்கப்பட்டு பரிசுத்தமாய் நிற்க வேண்டுமா? இதான் ரொம்ப முக்கியம். நம் உயிரோடு எழும்பும் போது கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கணும்னா, பரிசுத்தத்தோடு. நம்முடைய அக்கிரமம், அழுக்கு, நம்முடைய மீறல்கள் நீக்கப்பட்டவனாக நாம் நிற்கணுமா? அதான் சொல்லப்படுகிறது ரட்சிப்பின் அனுபவம். இதை தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? பிரியமானவர்களே, உயிர்த்த கிறிஸ்து மேல் நமக்கு நம்பிக்கை. நாமும் உயிரோடு எழும்புவோம். உயிரோடு எழும்பும் போது எப்படி இருக்க வேண்டும்? அழுக்காய் இருக்கக்கூடாது, சுத்தமாய் இருக்க வேண்டும். பிசாசு நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது, தேவ தூதன் நிற்கணும். அப்போதான் நம்ம தூதர்களை போல மாறுகிற அனுபவத்தையும், தேற்றப்படுகிற ஒரு அனுபவத்தையும், இன்னும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கத்தக்கதான அந்த பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை எங்களுக்கு தந்ததுமே, இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மறிக்க வேண்டும். கடைசி நாளில் இருள் எழுப்பப்பட வேண்டும். அப்படி எழுப்பும் போது அழுக்காய் எழுப்பக்கூடாது. கந்தை துணிகள், அழுக்கு துணிகளை அணிந்தவனாக பிசாசோடு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தேவ தூதரோடு நான் நிற்கணும்பா. கிருபை தாங்கப்பா. நேற்று நாளில் தேவ தூதர்கள் எங்கள் பக்கத்தில் நிற்கணும். பிரகாசம் நாங்கள் நிற்கணும். கிருபை தாங்கப்பா. அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுள்ள கிருபை தாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நாங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகளை மாற்றட்டும், உருவாக்கட்டும். நீங்க மேம்படுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.